ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸோட 19வது நோட்ஸு, தமிழ் சொசைட்டியோட ஃபஸ்ட்டு நோட்ஸு. இது வந்து 6th இயல் 3ல் இருக்கக்கூடிய சங்கம் காலம் சம்மந்தமான ஒரு லெசனு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் ஒரு 2 to 3 பேஜஸ் இருக்கும். ஸோ சங்கம்ங்கிறது வந்து மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆதரித்த புலவர்களின் குழுவை குறிப்பது. அடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து பனையோலையில் இருந்ததை செவ்வியல் இலக்கியமாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி ஆறுமுக நாவலர், தாமோதரன் பிள்ளை, சாமிநாத ஐயர். அடுத்து கல்வெட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஹைலி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. காரவேலனோட அதிகும்பா கல்வெட்டு, புகழூருக்கு அருகே இருக்கக்கூடிய கல்வெட்டு, அசோகரோட 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு 213 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து மாங்குளம் அழகர் மலை, இதில் உள்ள கல்வெட்டுகள். செப்பேடுகள் பார்த்திங்கன்னா வேள்விக்குடி, சின்னமன்னூர். நாணயங்கள் பொறுத்தளவுக்கு சேர சோழ பாண்டிய நாணயம். பெருங்கற்கால நினைவு சின்னம் பார்த்திங்கன்னா புவியிடம் நடுக்கற்கள். அடுத்து அகழாய்விலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் இந்த இடத்துல இருந்து. இலக்கிய சான்றல் பொறுத்தளவுக்கோ தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. ஸோ இதையும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து அயல் நாட்டவர் சான்று பார்த்திங்கன்னா எரித்ரே கடலின் பெரிப்ளஸ், பிலினியோடது இயற்கை வரலாறு, தாலமியோட புவியியல், மெகஸ்தீனிஸோட இண்டிகா. இது தவிர ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம் இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கால அளவில் தான் சங்ககாலம். நிலப்பரம் பார்த்திங்கன்னா வடக்கே வந்து வேங்கடம், திருப்பதி மலை, தெற்கே வந்து கன்னியாகுமரி, கிழக்கு மேற்கு கடல் எல்லையாக இருக்குது. காலம் வந்து இரும்பு காலம். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் எல் ஹார்ட், அவர் வந்துட்டு லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது தமிழ் மொழின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. சேரர்கள் பொறுத்தளவுக்கும் மூவேந்தர்கள்னால் சேர சோழ பாண்டியர். ஆட்சி பகுதி திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு பகுதி. அடுத்து சேரர்கள் பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்தில் வந்து அவர்களை பற்றி தகவல் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சேரன் மன்னர் செங்குட்டவன் வட இந்தியாவிற்கு இராணுவ பயணத்தை மேற்கொண்டிருப்பார். கண்ணகியோட சிலையை செய்வதற்காக இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்திருப்பார். யாருன்னா செங்குட்டவன். அவரோட இளைய சகோதரர் தான் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியராக இருந்திருப்பார். சேரல் இரும்புரை வந்து நாணயங்களை வெளியிட்டிருப்பார். முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள். ஸோ இது யாருன்னு சொல்லி கேட்கலாம். உதயன் சேரலாதன், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்புரை. பொருந்தாததை தேர்ந்தெடுத்தலும் கூடி மாற்றி கொடுக்கலாம். சேர சோழ பாண்டியர்களை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க யார் யார் இது கீழே வருவாங்கன்னு. சோழர்கள் பொறுத்தளவுக்கும் வேங்கடம் வரை உள்ள பகுதி வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. காவிரி டெல்டா சோழ மண்டலம்னு அழைக்கப்படுற பகுதி தான் மையப்பகுதியாக இருந்தது. கரிகாலன் வந்து சோழர்களில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். வெண்ணிப்போர். சேரர்கள் பாண்டியர்கள் 11 வேலி தலைவர்கள் அவர்கள் கூட்டுப்படை வந்து தோற்கடிக்கப்பட்ட இடம் வெண்ணிப்போர். கரிகாலன் ஜெயிச்சிருப்பார். இது தஞ்சாவூர் பகுதியில் இருக்குது. காடுகளை விளைநிலமாக மாற்றிருப்பார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியிருப்பார். புகார் துறைமுகம் வணிகர்களை ஈர்த்திருக்கும். பட்டினப்பாலை வந்து சோழர்களை பற்றின குறிப்பாக அதிகமாக இருக்கும். கரிகாலன் ஆட்சி பற்றியும் இருக்கும். கல்லணை 69,000 ஏக்கர் நிலப்பரப்பு. சோழ அரசர்கள் பொறுத்தளவுக்கும் இளஞ்சேர் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளிவளவன், பெருநற்கிள்ளி. பாண்டியர்கள் பொறுத்தளவுக்கும் நெடுஞ்செழியன் வந்து போர் வீரனாக திகழ்ந்திருப்பார். தலையானங்கான அப்படிங்கிற இடத்துல சேர சோழ 5 வேலி தலைவர்களோட கூட்டுப்படையை வந்து நெடுஞ்செழியன் வந்து தோற்கடிச்சிருப்பார். அதனாலேயே இவர் பேர் வந்து தலையானங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன்னு வச்சுருப்பாங்க. கொற்கையின் தலைவனும் அழைக்கப்பட்டிருப்பார் நெடுஞ்செழியன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாண்டியர்னில் வந்து முத்துக்குளிப்புக்கு ஃபேமஸான இடம். அடுத்து முதுகுடுமி பெருவெழுதிங்கிற பாண்டிய அரசர் வந்து வேத சடங்குகளை செஞ்சுருப்பார். இவர்கள் நாணயங்களில் பார்த்திங்கன்னா யானை மற்றும் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். பாலார், தென்மென்னை, காவிரி. ஸோ சோழர்கள் உள்ளது பார்த்திங்கன்னா உறையூர், காவிரி, பூப்பட்டினம், நாகப்பட்டினம் ஏரியா. மதுரை பாண்டியர் பொறுத்தளவுக்கும் மதுரை, கொற்கை இங்கே இருக்குது. இங்கே வந்து முசிறி. சேரர்கள் பொறுத்தளவுக்கு சூட்டிக்கோட்டை பட்டம்னா ஆதவன், குட்டுவன்,
மாணவன் இரும்புரை. சோழர்கள்னா சென்னி, செம்பியன், கிள்ளி வளவன். பாண்டியன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னவர். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள்னா நெடியோன், முதுகுடுமி, பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன். இவங்கெல்லாம் பாண்டிய அரசர்கள். சேரரோட சின்ன பனம்பூ, சோழரோட அத்திப்பூ, பாண்டியரோடது வேப்பம்பூ. சேலர்களோட துறைமுகம் பார்த்திங்கன்னா முசிறி, சோழர்களோடது புகார், பாண்டியரோடது குறுக்கை. தலைநகர் பார்த்திங்கன்னா வஞ்சியில் கரூர், சோழர்களோடது உறையூர், புகார், பாண்டியரோடது மதுரை. சின்னம் பார்த்திங்கன்னா வில்லம்பு சேரர்களுக்கு, புலி சோழர், மீன்கள் பாண்டியர்கள். செங்கோல், முரசு, பெண்கொற்ற குடை இதெல்லாம் அரச அதிகாரத்தின் சின்னங்களாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.